வணக்கம். நம்முடைய கடவுளர்களை பற்றி பேசுகிறப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளை பற்றி சொல்கிறோம். உதாரணமாக படிப்பு அப்படின்னொடனே கலைவாணி, அதாவது சரஸ்வதி தேவியை கும்பிடணுங்கிறோம் படிப்பு வர்றதுக்கு. அதே போல் செல்வத்துக்கு லட்சுமி தேவி, இவள் கலைமகள் அப்படின்னா அவள் அலைமகள், கடல்ல பிறந்தவ. வீரத்துக்கு மலைமகள் பார்வதி. இப்ப கல்வியா செல்வமா வீரமா? சரஸ்வதி சபதம்னு ஒரு படத்துல கூட நீங்க பார்க்கலாம். கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு நாரதராகிய சிவாஜி கணேசன் அப்படி வாயசிக்க டி.எம். சௌந்தரராஜனுடைய குரல்ல கேட்போம். கல்வியா செல்வமா வீரமா. இது கூட வகுப்பில் நான் ஒரு முறை பார்த்தேன். கோஎஜுகேஷன், பொம்பளை பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்குது, பையங்க வாங்கலை. அப்போ ஒரு வாத்தியார் கேட்குறாரு, ஏன்ப்பா எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்குது, நீங்கள் ஏன்ப்பா வாங்குறதில்ல? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அதுக்கு ஒரு பையன் இருந்துருச்சு, அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க, கல்வி கடவுள் யாரு? சரஸ்வதி. சரஸ்வதி யாரு? சரஸ்வதி பெண்ணு. பெண்ணுக்கு தானே மார்க் போடுவோம், எங்களுக்கு யாரு போடுவா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவன் கேட்டதில் நியாயம் இருந்தது. ஆனால் ஆண்களுக்கும் நம்ம கல்வி கடவுள் வச்சிருக்கிறோம். அவர் யார் அப்படின்னா, அவருக்கு பேர் ஹயகிரீவர் அப்படின்னு பேர். சரி, கல்வி, செல்வம், கலைகள் எல்லாமே சொல்லிட்டோம். அப்போ உடல் நலம், ஆரோக்கியம், மருத்துவத்துக்கு கடவுள் தனியாக இருக்காரா? டாக்டர் இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். இருக்காருங்க. ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ, ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ. அவர் தான் யாருன்னு கேட்டால், அவர் தான் தன்வந்திரி அப்படிங்கிற ஒரு கடவுள். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆயுர்வேத கூடங்கள்லாம் இவரை பற்றி இவருடைய படமும் இவருடைய திருவுருவமும் வச்சுருப்பாங்க. இவர் யார்? இவருடைய தோற்றம் என்ன? எதற்காக இவர் தோன்றினார் அப்படின்னா, பிரம்மதேவன் படைக்கிற போது மருத்துவத்திற்கான வேதங்களை எல்லாம் சூரியனுக்கு சொன்னாலாம். அந்த சூரியன் தன்னுடைய 16 சீடர்களுக்கு சொன்னபோது அவர்களில் ஒருவராக இருந்து கேட்டவர் தான் இந்த தன்வந்திரியா. இது நம்முடைய புராண விஷயங்கள்ல சொல்லப்படுது. சரி, இவர் எப்படி தோன்றினார்? இவருடைய தோற்றம் என்ன? காரணம் என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப நரசிம்மம் தோன்ற காரணம் பிரகலாதனுடைய வேண்டுதலும் அவனுடைய தந்தையாகிய இரணிகசிபனுடைய கொடுமையும் தான் காரணம். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இவர் தோன்ற காரணம் என்ன? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நடந்த போது தேவர்கள் வலு குன்றி வர, அசுரர்கள் பலம் பெற்று வர, இந்திரனுக்கு ஏற்கனவே சாபம் இருக்க, இதற்கு என்ன செய்யலாம் என்று திருமாலை வேண்டிய போது திருமால் சொன்னார், திருப்பார்கடலை கடையுங்கள், அமிழ்தம் கிடைக்கும், அந்த அமிழ்தத்தின் மூலமாக நீங்கள் சாகாவரம் பெறுவீர்கள், எதிரிகளை வீழ்த்தலாம் என்று சொல்ல, அதன்படி அது உங்களால் தனியே முடியாது, நீங்கள் அசுரர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும், அது கிடைக்கட்டும், பிறகு பார்க்கலாம் என்றார். அதன்படி தேவ அசுர ஒப்பந்தம் ஏற்படுகிறது. திருப்பார்கடலை கடைய வேண்டும். சாதாரணமாக ஒரு பானையிலே தயிரிலே மத்தை வைத்து கடைவது வேறு, கடலை கடைந்து அமிழ்தம் எடுப்பது என்பது எப்படிப்பட்டது என்றால், அந்த கடலுக்காக மத்தாக மந்தாரகிரி மலையை வைக்கிறார்கள். அனகோண்டா போன்ற பாம்பு, வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து இழுக்கிறார்கள். அது சுழலும் போது நகர்ந்து விடாமல் இருப்பதற்காக ஆமை வடிவம் எடுத்து திருமால் அதை தாங்கிக் கொள்ளுகிறார். இப்போது உள்ளிருந்து முதலில் ஆழகால விஷம் வர அனைவரும் பயந்து ஓட, சிவபெருமான் உலகை காக்கும் பொருட்டு அதை உண்டு அது தொண்டையிலே நிற்குமாறு தேவி அருள் செய்ய அவர் நீலகண்டராக மாறுகிறார். பின்னர் ஒவ்வொரு பொருளாக உள்ளிருந்து வெளிவருகிறது. முதலிலே வந்தது காமதேனு என்கின்ற கேட்டதை தரும் பசு, பிறகு கற்பகத்தரு, அதன் பிறகு ஒரு அதிசய குதிரை, பிறகு இந்திரனுடைய வாகனமாகிய ஐராவதம், லக்ஷ்மி தேவி உள்ளிருந்து வருகிறாள், திருமால் ஏற்றுக்கொள்ளுகிறார், அப்சரஸ் தேவதைகள் வருகிறார்கள், நிறைவாக தன்வந்திரி வருகிறார். அப்படி தன்வந்திரி வருகிற போது அவர் திருமாலினுடைய அவதாரமாகவே கருதப்படுகிறார். 10 அவதாரங்களில் இது சேர்ந்த அவதாரம் இல்லை. 4 கைகளோடு, அந்த 4 கைகளிலே சங்கு சக்கரத்தோடு, ஒரு கையிலே
அமிழ்தத்தை ஏந்தி மறுகையிலே அட்டைப்புழு என்று சில பேரும், இல்லை அது மூலிகைகள் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். இவ்வாறு தோன்றியவர்தான் தன்வந்திரி. இதை வடமொழியிலே தந்த்ரோஸ் என்று அவருடைய அவதரித்த தினத்தை போற்றி கொண்டாடுகிறார்கள். இந்த அவர் கொடுத்த அமிழ்தத்தை வைத்து தேவர்கள் உண்டு, பிறகு வலிமை பெறுகிறார்கள். அது அசுரர்கள் பிடுங்கிக் கொண்டு ஓட அதை மீட்டெடுத்து கொடுத்து திருமால் மோகினி அவதாரம் எடுத்து அதை மீட்டெடுத்து எல்லாருக்கும் கொடுத்தார் என்பதை பார்க்கின்றோம். இப்படி அமிழ்தத்தை கொண்டு வந்த அந்த தன்வந்திரி தான் மருத்துவத்திற்கான கடவுளாக கருதப்படுகிறார். தன் என்றால் உடம்பு என்றும், அதே போல அதை தைத்தல் என்றும் ஒரு பொருள் உண்டு. அதன்படி தன்வ என்ற சொல்லுக்கு அறுவை சிகிச்சை என்ற பெயரும் இருக்கிறது. பழைய காலத்திலே இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகளும் இருந்திருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அட்டைப்பூச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படி என்றால், இன்றைக்கும் கூட அந்த மருத்துவம் சீன நாட்டிலே இருக்கிறது என்கிறார்கள். அது இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் உள்ளது அந்த அட்டைப்புழு. ஆனால் அது தீய ரத்தம் இருந்தால் அதையும் உறிஞ்சக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதனால் அதை பயன்படுத்துவார்கள் மருத்துவத்தில் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. இவ்வாறாக இந்த இறைவன் மருத்துவத்திற்காக தோன்றி நம்முடைய நோய்களை போக்கி வேண்டியவற்றை தருகின்றார். இந்த இறைவனை வழிபடுவதற்கும் சில முறைகள் இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். தாடிக்கொம்பு திண்டுக்கல்ல இருக்கின்ற சவுந்தரராஜ பெருமாள் கோவில் தனி சன்னதிலே இவர் வீற்றிருக்கிறார். கேரளாவிலே ஆலப்புழா என்கின்ற இடத்திலும் இந்தியா முழுவதுமான தலங்கள் முழுவதிலும் தன்வந்திரியினுடைய கோயில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவருடைய இந்த தோற்றமும் இவருடைய கையில் இருக்கின்ற அமிர்த கலசமும் இவரை வணங்கினால் தீராத நோய்களும் தீர்ந்து போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. ஆயுர்வேதத்தின் தந்தையாக கருதப்படுபவர் தன்வந்திரி தான். கோவிலுக்கு செல்கிற போது அங்கிருக்கிற தெய்வங்களை பார்க்கிற போது இந்த தெய்வங்கள் யார், என்ன வகையில் வழிபட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தன்வந்திரியை ஒரு முறை தரிசித்து வாருங்கள், தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு செல்லுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.